ஒரு நரசிம்ம உபாசகர், நரசிங்க பெருமாளின் தீவிர பக்தர். தான் எழுதிய ராம காவியத்தை ஸ்ரீரங்கம் கோவிலில் நரசிம்மர் சன்னதி முன்னிலையில் அரங்கேற்ற நினைத்தார். வாருங்கள் அவற்றை பார்க்கலாம். கம்பர் தனக்கே உரித்தான பாணியில் வால்மீகி ராமாயணத்தின் கருப்பொருள் சிதையாமல் தமிழ் மொழியில் இயற்றியுள்ளார். வடமொழி கலவாத தூய தமிழ் சொற்களை தனது நூல்களில் கையாண்டதால் கம்பர் தொல்காப்பிய நெறி நின்றவர் என்று புகழப்படுகின்றார். வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணத்தின் மூலமாக இருந்தாலும் கம்பர் அவற்றை வரிக்கு வரி மொழிபெயர்ப்பு செய்யவில்லை. அந்நூலில் இடம்பெற்றுள்ள கருத்துக்கள் அனைத்தும் அப்படியே இருந்தாலும் முழுமையாக வால்மீகி ராமாயணம் போல் கம்பராமாயணத்தை ஏற்றவில்லை. வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத ராமரின் உணவு பழக்கமும், ராவணனின் திறமையும், ராவணன் சீதையை தொடாமல் இருந்த நெறியையும் கம்பராமாயணத்தில் நாம் காணலாம். கம்பர் ஒரு நரசிம்ம உபாசகர், நரசிங்க பெருமாளின் தீவிர பக்தர். தான் எழுதிய ராம காவியத்தை ஸ்ரீரங்கம் கோவிலில் நரசிம்மர் சன்னதி முன்னிலையில் அரங்கேற்ற நினைத்தார். ஸ்ரீரங்கம் கோவிலின் பண்டிதர்களிடமும் புலவர்களிடமும் தன் வேண்டுதலை முன்வைத்தார். அதற்கு அவர்கள் தில்லையில் இருக்கும் 3000 தீட்சதர்களிடம் அனுமதி பெற்று சான்று ஓலையை வாங்கி வந்தால் இங்கு அரங்கேற்ற அனுமதிக்கின்றோம் என்றார்கள். தில்லை சென்ற கம்பர் அங்கிருந்த தீட்சதர்களிடம் ஸ்ரீரங்கம் கோவிலை சேர்ந்தவர்கள் வேண்டுகோளை கூறி தாம் இயற்றிய ராமகாவியத்தை சரிபார்த்து சான்று தர வேண்டும் என்று கேட்கிறார். அவர்களோ, நாங்கள் 3000 தீட்சதர்களும் ஒன்றாக கூடுவது அவ்வளவு எளிதானதல்ல. பலர் பல இடங்களில் இருப்பார்கள். ஒருவர் குறைந்தாலும் ஓலையில் முத்திரை பதிக்கப்படாது. ஆகவே வீண் முயற்சி செய்யாதீர்கள், உமது ஊருக்கே சென்று விடுங்கள் என்றனர். கம்பர் மீண்டும் ஸ்ரீரங்கம் திரும்புகிறார். தன்னுடைய ராமகதையை அரங்கேற்ற முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு பாடல்கள் சில அந்தாதிகளாக எழுதினார். ஒரு நாள் இரவு நித்திரையின் போது கம்பனின் கனவில் இறைவன் தோன்றி உடனே தில்லை செல்க என்றார். விழித்த கம்பர் உடனே தில்லை விரைந்து சென்றார். அங்கு 3000 தீட்சதர்களும் ஓரிடத்தில் ஒன்று கூடி இருப்பதை கண்டார் கம்பர். ஆச்சரியத்துடன் அருகில் சென்ற பொழுது ஒரு தீட்சதரின் மகன் பாம்பு தீண்டி இறந்ததால் துக்கம் விசாரிக்க அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றனர் என்று தெரிந்து கொண்டார். இறைவனின் திருவிளையாடலை எண்ணி மகிழ்ந்து தாம் எழுதிய ராமகதையின் ஓலைக்கட்டில் இருந்து நாகப்படலும் பாடல்களின் ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து இறந்து கிடந்து அச்சிறுவனின் நெஞ்சில் வைத்து அப்பாடலை இறைவனை நினைத்து பாடினார் கம்பர். உடனே அச்சிறுவன் உயிர் பெற்று எழுந்தார். கூடியிருந்த தில்லை அந்தணர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இப்பாடலின் ஆற்றலை கண்ட அனைவரும் ஒரே முகமாக ஒப்புக்கொண்டு அரங்கேற்றத்திற்கான ஒப்புதல் ஓலையை அளித்தனர். அதை வாங்கிக் கொண்டு ஸ்ரீரங்கம் திரும்பிய கம்பர் ஸ்ரீரங்கம் கோவிலில் தாயார் சன்னதிக்கு எதிரில் உள்ள மண்டபத்தில் வீற்றிருக்கும் தனது இஷ்ட தெய்வமான நரசிம்ம பெருமாள் முன்பு தனது ராமகாவியத்தை அரங்கேற்ற முடிவு செய்தார். ராமகதையை கேட்ட ஸ்ரீரங்கத்து புலவர்கள், வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் இரண்யவதை படலம் இல்லை, ஆனால் நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். ஆகவே இது ராமாயணத்தோடு சேராது என்பதால் இங்கே அரங்கேற்றம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு கம்பர் தமக்கு இறைவனே அடியெடுத்து கொடுத்து எழுத வைத்திருப்பதால் அதை தன்னால் மாற்ற இயலாது என்றும் உங்களுடைய சந்தேகத்திற்கு இறைவன் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று கூறிவிட்டார். அதற்கு அவர்கள், அப்படி என்றால் இரண்யவதை படலத்தை மட்டும் முதலில் அரங்கேற்றுங்கள். இறைவன் அடியெடுத்து கொடுத்தது உண்மையாக இருந்தால் இறைவனே வந்து சாட்சி சொல்லட்டும். அதன் பிறகு நாங்கள் முழு ராமாயண கதையை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று கூறினார்கள். உடனே கம்பர் நரசிம்ம பெருமாளை மனதில் வைத்து வேண்டிக் கொண்டு இரண்யவதை படலத்தை அரங்கேற்றம் செய்ய ஆரம்பித்தார். பாடலின் நடுவே இரணியன் ஆரடா சிரித்தார் என்ற கேட்பது போல காட்சி ஒன்று வரும். மண்டபத்தின் தூணில் இருந்த நரசிம்மர் கடகடவென பெரிய சிரிப்பொலியுடன் கர்ஜனை செய்து கம்பரின் கூற்று உண்மை என ஆமோதித்து தலையாட்டினார். இந்த அதிசயத்தை பயத்தோடு கண்ட புலவர்கள் அனைவரும் கம்பரின் ராம கதையை ஏற்றுக்கொண்டனர். அங்கு சிரித்த நரசிம்மரை மேற்றழகிய சிங்கர் என்பார்கள். இவர் தாயார் சன்னதி அருகில் தனி சன்னதியில் இப்போதும் இருக்கின்றார். இவரது கையில் சங்கு மட்டும் இருக்கின்றது, சக்கரம் இல்லை. இன்றும்
ராமாயணம் அரங்கேற்றப்பட்ட இடமான இம்மண்டப மேடையை காணலாம். வாழ்க கம்பரின் புலமை, வெல்க அவரது தொண்டு. ஜெய ஸ்ரீராம்.